சிறப்பு பங்கு சக்திமிகு புனித செவரியார் நவநாள் ஜெபம். இயேசுக்காக புனித செவரியார் எல்லாவற்றையும் துறந்து புனித இயேசுவின் வழியில் நடந்து இறையரசு பணியின் தேவை உணர்ந்து இந்திய நாட்டிற்கு வந்து தம்மையே முற்றிலும் அர்ப்பணித்து மறைப்பணி செய்து மக்களின் வாழ்க்கை நிலைக்கு தன்னை தாழ்த்தி நம்மில் ஒருவராக கலந்தார் நம் சக்திமிகு செவரியார். இவரின் பாதுகாப்பில் வாழும் நாமும் இவரை போல வாழ்ந்திடவும் இவரின் வழியாய் இறைவனின் ஆசிரை பெறவும் நம் நோய்கள் நீங்கி நலவுடன் வாழவும் இந்நவநாளை கொண்டாட வந்திருக்கும் நம் பங்கின் பாதுகாவலரை பக்தியுடன் புகழ்ந்து பாடுகிறோம். எங்கள் சக்திமிகு செவரியாரே, இந்திய நாட்டின் அப்போஸ்தலரே, எங்கள் ஊரின் பாதுகாவலே, ஆன்மாவை ஆதாயமாக்கியவரே, எங்கள் அனைவரின் நம்பிக்கையாகவும் தகர்ந்தீரே. சக்திமிகு செவரியாரே, அழியா உடல் வரம் பெற்ற புனிதரை, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். அவநம்பிக்கையை விடுத்து நம்பிக்கையோடு வாழ்கின்றவர்களையும் உழைக்க நல்ல உடல்பலத்தையும் உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் குடும்ப பொறுப்புணர்வையும் நீண்டகாலமாக வளர்த்து வரும் பகைமை உணர்வுகளை அளித்து மன்னிக்கும் மனிதர்களாக வாழும் மரபையும் மக்களாக இணைந்து வாழ தடையாயிருக்கும் அனைத்தையும் சமாதானத்தோடு வாழும் வாழ்வையும் பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழும் வரத்தையும் தந்தருளும். எங்கள் பங்கின் பாதுகாவலராக புனித சக்திமிகு செவரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சக்திமிகு செவரியாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து வாசகம். திருப்பலியில் அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் திருச்சரீரமாகவும் இரத்தமாகவும் மாற்றவும், அச்சரீரத்தை விசுவாசிகளுக்கு வழங்கவும் அதிகாரத்தை கிறிஸ்துநாதர் கடைசி இராப்போசனத்தின் போது சீடர்களுக்கு அளித்தார். இன்னும் அவர் பெயரால் பாவ சங்கீதனம் மூலம் மனிதரின் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தையும் தந்தார்.
இவ்வதிகாரங்களை குருக்கள் பரம்பரையாய் பெற்று வருகிறார்கள். எனவே குருத்துவம் என்பது மகத்தானதோர் பாக்கியமாக திகழ்கிறது. இதனை பல நாட்களாக சிந்தித்த சவேரியார் 1537 ஜூன் 4ஆம் நாள் வெனிஸ் நகரில் குருப்பட்டம் பெற்றார். ஆத்துமாக்களை ரட்சிக்க குருத்துவத்தில் எண்ணற்ற வாய்ப்புகள் உண்டல்லவா. குருப்பட்டம் பெற்றதும் சவேரியார் அருகில் உள்ள மோன்சலிஸ் என்னும் சிற்றூருக்கு சென்றார். அங்கு காற்று, மழை, வெயில், பனி, குளிர் ஆகியவற்றை வரவேற்கும் ஒரு குடிசையில் தங்கி கடின தவம் செய்தார். இயேசுநாதர் தம் பகிரங்க வாழ்க்கையின் முன் 40 நாட்கள் வனாந்தரத்தில் தவம் செய்தது போல இக்கடின தவம் முடிந்த பின்னர் தம் தோழர்கள் நடுவில் கண்ணீர் மல்க நின்று தமது முதல் திருப்பலியை நிறைவேற்றினார். அப்போது அவரது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி பிரகாசித்தது. குருத்துவம் என்னும் பேரற்றாய் அவர் நன்றியுடையவராய் இருந்தார். தியாகமும் சேவையும் செய்த தேவனை மகிமைப்படுத்தும் வாய்ப்புகளை அவர் தனக்கு தருமாறு வேண்டி வந்தார். இறைவனும் அவரது மன்றாட்டை கேட்டருளினார். தியாக உணர்வும் சேவை ஆர்வமும் கொண்ட சவேரியாரை கீழ்திசை நாடுகள் எதிர்பார்த்து நின்றன. அக்காலத்தில் இந்தியாவுக்கு அனுப்ப மிஷனரிகள் தேவை என போர்ச்சுகல் அரசர் பாப்பரசருக்கு அறிவித்தார். அரசனின் வேண்டுகோளின்படி பாப்பு இயேசு சபையில் இருந்து 2 குருக்களை இந்தியாவுக்கு அனுப்பி கொடுத்தார். அவர்களில் ஒருவர்தான் பிரான்சிஸ் சவேரியார். கீழ்திசை நாடுகளுக்கு பாப்புவின் பிரதிநிதியாக இருக்கும் அதிகாரமும் இவருக்கு வழங்கப்பட்டது. சவேரியார் பக்தி மரியாதையுடன் பாப்புவின் கால்களில் விழுந்து கொண்டு தனக்கு பணிக்கப்பட்ட அலுவலுக்காக நன்றி தெரிவித்து அப்போஸ்தலிக்க ஆசியை மன்றாடினார். இஞ்ஞாசியாரிடமும் மற்ற நண்பர்களிடமும் விடைபெற்று கிறிஸ்துவுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை கண்டுபிடிக்க சவேரியார் ரோம் நகரில் இருந்து புறப்பட்டார். புனித சக்திவேல் சவேரியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் நற்செய்தியை புனித இணைகளின் வழியாக கேட்டு ஆன்மாவை மீட்க தாகம் கொண்டு பட்டம், பதவி, இன்பங்களை துறந்து உம் இறையாட்சி கனவை என் மண்ணில் கட்டி எழுப்ப என் புனிதரை தேர்ந்து கொண்டவரே, என் புனிதரின் பரிந்துரைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்று மக்களை ஆசீர்வதித்த இயேசுவே, உன் புனிதர் சவேரியாரின் அர்ப்பணத்தை போற்றி புகழ கூடியிருக்கும் உம் மக்களின் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து அருள் புரிவீராக. எங்கள் ஊரின் அடைக்கலமே, சக்திமிக்க உம் திருப்பெயரை கூறி அழைக்கும் உமக்களை வாழும் இறைமக்கள் அனைவரும் திருமலை எங்களுக்கு வாழவும், நீ தந்தை இறைநம்பிக்கையில் ஆளப்படவும், இறைவனுக்கு என்ற புண்ணிய நெறியில் வாழவும், உம் பாதப்பட்ட கால நாட்டில் இறைவனையில் வரவும், அதனை ஒழிந்து மனிதர்களுடன் வாழவும், மக்களிடையே செல்வபாடும் ஆபத்திலிருந்து மீட்கவும், பஞ்சம், பசி, பட்டினி, பேய்கள், நோய்கள், மனக்குழப்பங்கள் தீர்த்து மன அமைதி பெறவும் இறைவனிடம் ஒன்றாக இருக்கிறோம். அன்புள்ளவர்களே, இறை வார்த்தையினால் தன் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்த நம் புனிதரின் வழியாக அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். உலகெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் ஒரு பயன் என்ன? என்ற இறை வார்த்தையினால் ஆட்கொண்ட என் புனிதரே, உமது ஆன்மா இறை அன்பினால் பற்றி இருந்ததே. நாங்களும் மனிதருக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும், பிறரையும் எங்களைப் போலவே அன்பு செய்து பகிர்ந்து வாழ்ந்து இறை சமூகமாக வாழும் கருத்தினை பெற்றுத்தாரும். நம் விளைநிலங்கள் நிறைந்த பலனளிக்கவும், கால்நடைகள் விருத்தியடையவும், நம் தொழில்கள் வியாபாரங்கள் சிறக்கவும், படித்து முடிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், படிக்கும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தையும் ஞாபக சக்தியையும் பெற்று தந்தருட நம் சக்திமிகு சவேரியாரிடம் மன்றாடுவோம். உமது ஆசியாக எமது பயிர்கள் நன்கு வளர தேவையான நல்ல மழையை தந்து நல்ல விளைச்சல் கிடைக்க செய்தருளும். நாங்கள் செய்யும் வேளாண்மையிலும் எங்கள் ஒவ்வொரு வழிகளையும் வேலைகளையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் போக்கிலும் வருந்திலும் எங்களோடு இருந்தருளும். எங்கள் கைகள் தொட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வெற்றியாய் முடித்து கொடுத்தருளும். நாங்கள் விரும்பி தேடுகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்காக பரிந்து பேசி பெற்று தந்து
இன்றைய நாள் சக்திமிகு புனித சர்வியாருடைய சிறப்பு நவநாளிலே நன்கொடைகளை வழங்கி அன்னதானத்தை தாங்கியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் கருத்துக்களுக்காக சிறப்பாக வெள்ளம்பள்ளி செல்வராஜ் அவர்கள் நம்முடைய உணவு சமைப்பதற்கான பாத்திரம் ரூபாய் 2000 வழங்கி கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் ஒப்புநாள் குடும்பம் சேசுராஜ் ரூபாய் 500 கொடுத்து உதவி இருக்கிறார்கள். அமல்ராஜ் ஜெயந்தி ரூபாய் 500 கொடுத்து உதவி இருக்கிறார்கள். மேலும் அமல்ராஜ் ஜெயந்தி அவர்களுடைய உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாக திருப்பணிகளை வேண்டிக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த நாளிலே பெயர் சொல்லாத குடும்பம் ரூபாய் 5000 வழங்கி அன்னதானத்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் பெயர் சொல்லாத குடும்பம் ரூபாய் 1000 வழங்கி இந்த அன்னதானத்திற்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். மேலும் மடோனா குடும்பத்தினர் ரூபாய் 2000 வழங்கி உணவு சமைக்கக்கூடிய பாத்திரம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த குடும்பத்தினருக்காகவும் சிறப்பாக இன்னும் அனுபவத்தை ஜெகன் ஜோசப் ஜேசு ஜெயகிரி குடும்பத்தினர் நன்றி காணிக்கையாக ரூபாய் 1000 வழங்கியிருக்கிறார்கள். உணவு சமைப்பதற்காகவும் சபரியா கொத்தனார் குடும்பத்தினர் ரூபாய் 500 வழங்கியிருக்கிறார்கள். மணப்பாறை வில்லி புஷ்பம் குடும்பத்தினர் திரு விஸ்வாசம் அவர்களின் நினைவு நாளுக்காக ரூபாய் 1000 வழங்கியிருக்கிறார்கள். மரிய பூபாலன் லூர்து குடும்பத்தினர் ரூபாய் 1000 வழங்கி அன்னதானத்திற்கு உதவி இருக்கிறார்கள். சோமையார் ஆசிரியர் சேசமான் குடும்பத்தினர் ரூபாய் 500 வழங்கி இருக்கிறார்கள். பெயர் சொல்லாத சொல்ல விரும்பாத குடும்பம் ரூபாய் 2000 வழங்கி இருக்கிறார்கள். பழனி குழுவினர் அன்னதானத்துக்கு சமைப்பதற்கு உதவி இருக்கிறார்கள். ஆகிய இந்த குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காக நாம் இந்த திருப்பணியை சிறப்பாக வேண்டும். மேலும் இந்த திருப்பணியானது மரிய பிரான்சிஸ் மரிய லிகோரி குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி வழியாக இந்த வழியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மரிய பூபாலன் லூர்து மேரி இவர்களுடைய கருத்துக்காக இந்த திருப்பணிகளை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி வழியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு மைக்கேல் ராஜ் திருமதி அனிதா தேவி இவர்கள் குடும்பத்தில் இறந்த மாசிலா குழந்தைகள் திருப்பணி கருத்தாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆவரம்பத்தின் கருங்குளத்தார் மீது ஜான் போஸ் மற்றும் சந்திரகலா குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கிற திருப்பணி இறைவன் சக்திமிகு புனித சபரியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றிப்படியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான் போஸ், சந்திரகலா, கிறிஸ்தராஜா, கிறிஸ்டோ, மொழி கிறிஸ்டோ, ஜான் பிரபா அனைவருக்கும் உடல் உள்ள சுகாதாரம் கிடைக்கவும் குடும்பத்தில் சுகாதாரம் நிலவும்படியாகவும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாடுகளுக்காகவும் வேண்டிக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த நாளிலே இந்த நவநாள் திருப்பதியானது புனித ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பங்களால் சிறப்பிக்கப்படுகிறது. எனவே அந்த அன்பிய குடும்பங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களின் கருத்துக்களுக்காக திருப்பதியை சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, இந்த நவநாள் திருப்பதியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க ஒவ்வொருவருடைய நலனுக்காக ஒவ்வொருவருடைய கருத்துக்காக சிறப்பாக உடல் நோயாளர்களுக்காக இந்த திருப்பதியை நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். தகுதியான முறையிலே பலி ஒப்புக் கொடுக்கும் பொருட்டை நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தியவர்களால் மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவினாலே ஒழுங்கு நடையான புனித மரியாதை வாழ்வதற்கும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத பேரின்பமான வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஒன்றாகுவதாக. எங்களின் ஆற்றலும் பலனுமான இறைவா, புனித பிரான்சிஸ் அவர்களால் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உன்பால் சேர்த்துக் கொண்டீரே. மாதத்தின் முதல் வெள்ளியிலே புனித சக்திமிகு சபரியாருடைய நவநாளிலே உன் பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கனிவாய் கண்ணோக்குவீராக. புனித சபரியாரை போல நற்செய்தியை ஆர்வத்தால் பற்றியறிய செய்கிறார்கள். உங்களோடு புரியாதியாரை ஒன்றைக்கு இறைவனா என்று வாழ்த்துகிறேன். ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமான இயேசு கிறிஸ்து வழியாகவே நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைத்திரு வசனங்கள் 1-8 வரை. சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வானதுதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கு உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பாட வேண்டிய பகுதி
Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர் இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரைப் போல இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினார். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவன் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவி சாய்த்தார். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசின் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவன் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினார். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தார். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்றைய நாளில் முதல் வாசகத்தில் உள்ள ஒரு சில வசனங்களை நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். பாருங்க, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம், அதை பைபிள் தான் எடுத்து வச்சுக்கோங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 1லிருந்து 8 வரை. அதுல பாருங்க, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். எதில் நினைச்சிருக்கணுமா? சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப வருவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வான தூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியவர்கள். சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். அன்பானவர்களே, இந்த வசனங்களை நம்முடைய வார்த்தையோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னும் சிறப்பா பாருங்க, பொருளாசையை விலக்கி வாழுங்கள். பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்று இருங்கள். ஏனெனில் கடவுளுடைய பராமரிப்பு பாருங்க, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனங்களை நாம இன்றைக்கு தியானித்து பார்ப்போம். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம். சகோதர அன்பு, மற்ற அன்பை கூட விடுங்க. சகோதர அன்பு அப்படின்னு என்ன? சக உதரன் அப்படின்னு ஏன் என்னுடைய உடம்பு அவனுக்கு இல்லையா? சக உதரம், சக உடம்பு, சகோதரன், அதான் சகோதரன். அப்ப எனக்கு வலிச்சுச்சுன்னா என்னுடைய அண்ணனுக்கு வலிக்கணும், என்னுடைய தம்பிக்கு வலிக்கணும், அக்காவுக்கு வலிக்கணும், தங்கச்சிக்கு வலிக்கணும், எல்லாத்துக்கும் வலிக்கணும். ஆனால் இந்த சகோதர அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோமா? நாம் எதில் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எபிரேயர் திருமுகத்தின் வழியாக பொருள் ஆசையை விலக்கி விடுங்கள். ஏன்னா எதுக்கு பொருள் மேல ஆசை? நமக்கு பொருள் பாதுகாப்பு கொடுக்கும், எனக்குன்னு சொத்து வேணும், எனக்குன்னு பணம் வேணும். சாமியாரா போயினவங்க கூட வீட்டுல அடிச்சு பிடிச்சி என்ன செய்யறாங்க? சொத்தை வாங்கிடுறாங்க. அது அண்ணன் தம்பிகளுக்கு விடாம. அந்த அளவுக்கு சொத்தின் மீது, பணத்தின் மீது, நாம் கொண்டிருக்கிற பொருட்கள் மீது அவ்வளவு ஆசைன்றதை விட அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு கேடயம், அதுதான் நமக்கு வாழ்வு கொடுக்கும் என்ற ஒரு சிந்தனையில இன்னைக்கு சகோதர அன்பாவது மண்ணாங்கட்டியார். எனக்கு தேவை என் சொத்து வரணும், நீ எப்படி போன என்ன, நாசமா போன என்ன, நீ என்ன என்ன எப்படி இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை என் சொத்து, எனக்கு தேவை என் வீடு, எனக்கு தேவை நகை. இதுலதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். நம்முடைய உறவுகளை இன்னைக்கு நாம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய உறவுகள் எப்படிப்பட்ட உறவா இருக்கு? பிசினஸ் லவ், ரொம்ப சரியா சொன்னோம்னா நம்முடைய உறவுகள் எல்லாம் இன்னைக்கு பிசினஸ் லவ் ஆயிடுச்சு. பிசினஸ் உறவு அப்படின்னா வியாபார நோக்கோடு பழகிற வழக்கம். வியாபார நோக்கோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாரு, நான் உனக்கு மொய் வைக்கிறேன், மறந்துடாம என்ன பண்ணணும், அந்த வச்சது. இதுதான் வியாபார நோக்கோடு உள்ள அன்பு. இது சகோதரன் தான். அந்த காலத்துல எதுக்கு மொய் போடணும்னு ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது, திடீர்னு கல்யாணம் வருது. இந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணும்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? துணியெடுக்க என்ன பண்ணுவாங்க? அதனால என்ன, எல்லாரும் சேர்ந்து உதவுவது, அதுதான் மொய் போடுறது. ஆனா இன்னைக்கு
அது வட்டியோட வாங்குற நிலைமை இன்னைக்கு ரொம்ப அதிகமாகி போச்சு. வட்டியோட வட்டி போட்டு அதுக்கு குட்டி போட்டு அப்படி வாங்கக்கூடிய ஒரு நிலைமை. இதைத்தான் வந்து வியாபார நோக்கு, பிசினஸ் லவ் அப்படின்னு சொல்லுவோம். நீ எனக்கு மொய் வச்சா நான் உனக்கு மொய் வைக்கிறேன், அவ்வளவுதான். இதுல என்ன ஒரு அன்பு இருக்க போகிறது? அன்பானவர்களே, இதே மாதிரிதான் எல்லாருடைய நம்முடைய உறவுகள் எல்லாம் மனிதர்களோடு மட்டுமல்ல, கடவுளோடும் அப்படிதான் ஒரு வியாபார நோக்கோடு தான். உங்க பாருங்க, நான் அன்னை ஆரோக்கிய அன்னை கோயிலுக்கு போவேன், இந்த வருஷம் நடந்து போவேன். எதுவும் நடக்கலைன்னா அடுத்த வருஷம் போக மாட்டேன். நான் வந்து ஆடு கோழி மாடு எல்லாத்தையும் வெட்டுவேன். ஆனா நான் நினைச்சது நடக்கலைன்னா அப்புறம் நான் வேற எங்கேயாவது போயிடுவேன். அப்போ பாருங்க, கடவுளோடு நம்முடைய உறவு, நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது. இந்த வருஷம் நான் மார்க்கு 550 வாங்கலைன்னா அடுத்த வருஷம் நான் கோயில் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். பிள்ளைங்க வேண்டுற. அப்போ பாருங்க, பிள்ளைகளோட அதாவது நம்முடைய உறவு, நம்முடைய அன்பு கடவுள் மேல எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன்னு சொன்னா, நிபந்தனை உள்ள அன்பு. நம்முடைய அன்பெல்லாம் எப்படிப்பட்ட அன்பு? நிபந்தனை. நீ எனக்கு இதை செஞ்சினா நான் மொட்டைப்படுவேன், நீ எனக்கு இதை செஞ்சினா பொங்கல் வைப்பேன், நீ எனக்கு இதை செஞ்சினா பாத யாத்திரை வருவேன். இது என்னது பாருங்க, இதேதான் நம்முடைய உறவுகளோடும் நாம வைக்கிறோம். நீ எனக்கு இன்னைக்கு 1 கிலோ அரிசி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உனக்கு 1 கிலோ அரிசி கொடுப்பேன். இதை சாதாரண நம்ம பார்க்கணும். அப்போ கொடுக்கல் வாங்கல் உறவுதான் நம்முடைய அன்பு. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு பாருங்க, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். பைபிள் என்ன இடங்க பார்க்கலாம். ரோமையர் எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். இது மனப்பாட போட்டியில நடந்திருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் அன்பு கள்ளமற்றதா இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கள்ளமற்றது, திருட்டுத்தனம் இல்லாத அன்பு, பொய் இல்லாத அன்பு, உண்மையான அன்பு இல்லைங்களா? நிறைய கலப்படம் இல்லாத அன்பு, அதுதான் கள்ளம் கபடம் இல்லாத பையன், கள்ளம் கபடம் இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்றோம். அன்பானவர்களே, நம்முடைய அன்பு, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி பாருங்க, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ரொம்ப அருமையான வசனம். என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்றாரு பாருங்க, என் அன்பில் நிலைத்திரு. நீ போய் உன் சொத்துல நிலைச்சிருக்காத, உன் படிப்புல நிலைச்சிருக்காத, நீ வச்சிருக்கிற பொருளை நினைச்சிருக்காத. அதுதான் என்னை காப்பாற்றும். இந்த பணத்தை நான் வச்சிருந்தேன்னா எனக்கு கடைசி வரைக்கும் போதும், இந்த பொருளை வச்சிருந்தேன்னா எனக்கு கடைசி வரைக்கும் போதும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பொருள் ஆசையை விலைக்கு வாழுங்கள். அப்போ கடவுள் சொல்றாரு, பொருளாசையை விலைக்கிட்டீங்கன்னா கடவுள் பக்கத்துல வந்துருவாரு. உள்ளதே போதும், உள்ளதே போதும், மன நிறைவு. அதுதான் வந்து தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகம், முதல் திருமுகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கு தான் அந்த ஆதாயம். நான் கடவுளை கும்புறேன், கடவுளை கும்புறேன், பூசைக்கு போறேன், ஜபத்துக்கு போறேன், எல்லாம் சரி. ஆனா என்ன இருக்கணும்? உள்ளது போதும். எனக்கு நல்ல குடும்பத்தை கடவுள் கொடுத்திருக்கார், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ். கடவுள் எனக்கு நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார். பாசிட்டிவா நினைக்க நினைக்க கடவுள் என்னை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் நினைக்க 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 இன்னும் இன்னும் ஆசீர்வாதம் நிறைய நமக்கு வரும். ஆனா பல நேரத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு கடவுள் ஒண்ணுமே கொடுக்கல, எதுவுமே எனக்கு இல்லை, ஒண்ணுத்துக்கும் நான் லாய்க்கு இல்லை, ஐ ஆம் யூஸ்லெஸ் அப்படின்னு கடவுள் உன்னை படைத்த அந்த படைப்பை யூஸ்லெஸ் நீ நினைக்க 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 நீ யூஸ்லெஸ்ஸாவே போவ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்க நினைக்க நீ ஆசீர்வாதமா தான் ஆகிக்கிட்டே இருப்ப. எனவே
பாருங்க, இயேசு கடவுள் நமக்கு சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அதனால நீ போய் பொருள், சொத்து, பணம் இந்த ஆசையில நினைச்சிருந்தோம்னு சொன்னா ஆண்டவருடைய அன்புல நாம கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுவோம். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்லுகிறார் தூய பவுலடியார்? ஞாபகம் இருக்கா? பொருளாசையே எல்லா தீமைக்கும் ஆணிவர். பொருளாசையே எல்லா தீமைக்கும் ஆணிவர். நம்முடைய குடும்பத்துல என்ன பிரச்சனை? நம்முடைய பங்காளிகளோட என்ன பிரச்சனை? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிரச்சனை வருது? பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவர். பாருங்க, அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்திலிருந்து பிறழ்ந்து, என்ன அர்த்தம்னா கடவுள் நம்பிக்கையாவது மண்ணாங்கட்டியாவது, கடவுளாவது அதெல்லாம் எனக்கு தேவை என்னது? ஏன் சொத்து வேணும், எனக்கு தேவை, எனக்கு பணம் வேணும், எனக்கு எல்லாமே எப்படி நீங்க எல்லாரும் பிரிச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி எனக்கு வேணும். இதுதான் சில விசுவாசத்திலிருந்து பிறழ்ந்து தெரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே, வேற யாரும் கொடுக்கறதில்லை, தாங்களாகவே தங்கள் மேல் கொண்டு வந்து குமிச்சுக்கிறாங்க, வருவித்துக் கொள்கிறார்கள் என்று வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்க இந்த உலகத்துல நிறைவோடு, மன நிறைவோடு, மகிழ்ச்சியோடு, சகோதர அன்போடு, நல்ல உண்மையான உறவோடு நீங்க வாழணும்னு சொன்னா உங்களுடைய அன்பை பொருளாதாரத்தை வைக்காதீங்க. உங்களுடைய அன்பை என் மேல வைங்க. என் அன்பில் நிலைத்திருங்கள், சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். ஏன் கடவுள் சகோதர அன்பில் நிலைத்திருக்க சொல்றாருன்னா, மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, சின்னஞ்சிறிய சகோதரருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்போ கடவுள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? நீ உன்னுடைய சகோதரருடைய அன்புல அவனுடைய தேவைகளை நீ சந்திக்கிறப்போ அது அவரையே சந்திப்பதற்கு சமம். இன்னும் சிறப்பா பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை காட்டுங்கள். பிறரை சார்ந்தவர்கள். அப்ப சகோதர அன்புல நம்ம அக்கறை காட்டுகிற பொழுது ஆண்டவர் நம் மீது அக்கறை காட்டுகிற கடவுளாக இருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, இன்னைக்கு நற்செய்தியில பார்த்தோம், குழந்தைக்கு போய் எப்படி ஒரு வன்முறையான சிந்தனைய தன்னுடைய தாய் ஊட்டுகிறாள் பாருங்க. ஒரு வன்முறையான சிந்தனை. போய் அந்த தலையை வெட்டி ஒரு தட்டுல வச்சு கொண்டு வர, அந்த பாவம் அந்த குழந்தை என்ன கேட்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குது. ஒரு தாய் எவ்வளவு வன்முறை சிந்தனையை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊட்டுகிறாள் பாருங்கள். கொலை செய்ய தூண்டுகிறார். நிறைய இந்த மாதிரி தாய்கள், தகப்பன்கள், உடன்பிறப்புகள் ஒரு பிரச்சனைக்காக, ஒரு பொருளாதார பிரச்சனைக்காக, குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கட்டு அப்படின்றாங்க. ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க, தீர்த்து கட்டு, சோழிய முடி அப்படின்றாங்க. என்னது? சோழிய முடிச்சிரு அப்படின்றாங்க. அன்பு சகோதரர்களே, சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை, என் அன்பில் நிலைத்திருங்கள், சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய குடும்பம் எதுல நிலைச்சிருக்கு? எதுல நிலைச்சிருக்கு? கடவுள் தான், கடவுளுடைய அன்புதான் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆலயம் நிறைஞ்சிருக்கும். இந்த ஆலயம் நிறைஞ்சிருக்கும். நமக்கு முதல்ல நான் தேடுவது கடவுள். முதல்ல நான் தேடுவது கடவுள். அவரை நம்மளுக்கு தேடணும், அப்புறமேல நான் பொருளை தேடணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நம்முடைய 4:30 மணி திருப்பலி ஃபுல்லா இருக்கும். நம்முடைய 8 மணி திருப்பலி ஃபுல்லா இருக்கும். நம்முடைய இந்த நவநாள் திருப்பலி ஃபுல்லா இருக்கும். நம்முடைய நேரம், நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பு எல்லாத்தையும் முதல்ல எதுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். குடும்பம் சீர்குலையாம சின்ன பின்னமாகாம இருக்கணும்னு சொன்னா
சகோதர அன்பு ரொம்ப முக்கியமானது. இயேசு மீது கொண்டிருக்கிற அன்பு ரொம்ப முக்கியமானது. இந்த சிந்தனைகளை உள்வாங்கி இந்த நாளை சிறப்பிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரிகளே, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிற இந்த நவநாள் திருப்பணி நம்முடைய வானக தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். கருணை கடலாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சத்துமிகு புனித சபரியாருடைய நவநாளிலே கொண்டு வந்திருக்கிற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கை பொருளாய் ஏற்றுக்கொள்வீராக. நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து உண்மை மகிமைப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே நாங்கள் உண்மை
எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளுக்கு விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஈனறிய புனித பிரான்சிஸ்கு சபரியாருடைய நவநாளிலே அவருடைய நற்செய்தி அறிவிப்பை வியந்து பாராட்டுகிற நாங்கள் அவரையே எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் வைத்து உறுதியான அடையாளமாய் தந்து இந்த நாட்டில் இன்னும் உடைய திருவதை வளர்ச்சி பெற செய்து கொண்டிருக்கிறேன். இதை வாழ்வினுடைய புதிய முற்றியலும்படியாக செய்கிறேன். அவருடைய எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகிறது. அவருடைய இடைவிடா இறைவேண்டங்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நினைத்திருக்க செய்கிறது. ஆகவே வாழகத்தோட புனிதர் அனைவரோடும் இந்த நவநாளை சிறப்பிக்கிற புனித ஆரோக்கியமான அன்பியல் குடும்பங்களோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. நேர்மையாகவே தூயவர் புனிதப்பெற்றெல்லாம் ஒன்று. ஆகவே உடைய ஆவியானவரை பொழிந்து இந்த காணிக்கைகளை எல்லாம் புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிறு உடலாகவும் சிறு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுவது மனமுவந்த தம்மை கையெழுத்தோடு அப்பத்தை எடுத்து அங்கு செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் சரீரம்.
உயிர்ப்பையும் நினைவு கொண்டு எங்களுக்கெல்லாம் நிறைவான வாழ்வை தருகிற இந்த அப்பத்தையும் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற இந்த கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை பேர் சொல்லி அழைத்ததற்காக இந்த நாளிலிருந்து நன்றியோடு துடிக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளப் போகிற எங்கள் எல்லாரையும் உடைய தூய ஆவியினாலே நிரப்பி நாங்கள் சகோதர அன்பில் நினைத்து உண்மை மகிமைப்படுத்த அருளுக்கு மேல் அருளை புரிவதாக. இறைவா, உலகமெல்லாம் பரவிருக்கிற திரு அவையை சிறப்பாக வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏழை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், பிறவியர், பொதுநிலையினர் இந்த நவநாள் திருப்பணியிலே பங்கெடுத்து வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு எழுப்புகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்னும் சிறப்பாக இந்த நவநாளுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், இந்த அன்னதானத்திற்காக நன்கொடை வழங்கி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், இதற்காக உழைத்த அன்னதான குழுவினரையும், கடலில் பெண்கள் குழுவினரையும், உதவும் கரங்கள் குழுவினரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்கிறாங்க. தந்தையே, உயிர்களோடு எங்கள் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் ஒளி மிகுந்த உன் திருமணை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாய் என புனித மரியாதை, புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமண நேச கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்று வரதர உண்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் உரியவே. நமக்கு கற்றுக் கொடுக்குமாறு நம்பிக்கையோடு அவரை அப்பா தந்தா என்று அழைப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும், குறிப்பாக பொருளின் மீது, சொத்தின் மீது கொண்டிருக்கிற பேராசை, பேரன்பு, இவற்றிலிருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை தந்து உம்முடைய பராமரிப்பிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ள செய்தரலாம். உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மை கைவிட மாட்டேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே ஆண்டவரே, நாங்கள் இந்த பொருளாதார பற்றுகளிலிருந்து விடுதலை அடைந்து உண்மையை பற்றி கொண்டு வாழ அருளுக்கு அவரை பெறுகிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை தருவதாக வாக்கு கொடுத்தவரே, சமாதானத்திற்கு ஆசிரிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் இவற்றையெல்லாம் பார்க்காமல் மீது வந்திருக்கிற நம்பிக்கை மட்டும் பார்த்து எங்களுக்கு நிறைவான சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க திருமணம் கொள்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. இயேசு ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றுமே இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதான வாழ்க்கை தெரிவிப்போம். சமாதானம். Amen.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் எல்லாருமே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் உள்ளதில் நாங்கள் ஜெயிச்சவள். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடும் என் ஆன்மா நம்பும்.